இருந்து முன்னாள் அமைச்சர் திரு செம்மலை நம்மோடு இணைகிறார். வணக்கம் திரு செம்மலை. வணக்கம் சார். அமைச்சரா செந்தில் பாலாஜி நீடிப்பதற்கு தடை இல்லை, ஆளுநர் அவரை நீக்குவதற்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை அங்கீகரிச்சிருக்கு உச்ச நீதிமன்றம். திட்டவட்டமா சொல்லி வழக்கையும் தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? இது ஒரு தெரிந்த விஷயம் தான். இதோட புதுசா சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு சொல்லிருக்கிறதுல அல்லது அப்சர்வேஷன் சொல்லிருக்கிறதா தெரியல. அதாவது ஆளுநருக்கு ஒரு அமைச்சரை நீக்குவதற்கு அதிகாரம் இல்லை, அது அரசியல் சட்டப்படி அது தெரிந்ததுதான். காரணம், ஒரு அமைச்சரை நியமிப்பதோ நீக்குவதோ முதலமைச்சருடைய ப்ரோராகேட்டிவ், அவருடைய டிஸ்கிரிஷனரி பவர். எனவே அவரை ஆளுநர் தலையிட முடியாதுங்கிறது அது அனைவருக்கும் தெரிந்ததுதான். சட்டப்படி அது முடியாது. ஆனா அமைச்சராக நீடிக்கலாம் என்று உயர் நீதிமன்றமும் ஏற்கனவே சொல்லி இருக்கிறது, அதை உச்ச நீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. இது லீகலா சரி, அதை நான் ஒத்துக்கிறேங்க. லீகலா சட்டப்படி அந்த தீர்ப்பு இரண்டு உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்ற தீர்ப்பு சரியானதா இருந்தால் கூட மாரல் கிரவுண்ட் ஒன்று, லீகலா சரியா இருந்தாலும் மாரல் கிரவுண்ட் ஒன்று இருக்கு. இல்ல, இந்த இடத்துல லீகல் தானே முக்கியம், சட்ட ரீதியிலான விஷயங்களை தானே நம்ம பார்க்கணும். லீகல்ங்கிறது பார்த்தோம்னா நிறைய தார்மீக முறை. இப்ப திரு ஆர் எஸ் பாரதி கூட நமக்கு முன்னாடி பேசினாரு. ஒரு குற்றச்சாட்டு எழுந்தாலே பதவி நீக்கம் செய்யணும், பதவி விலகணும்னா அப்ப எல்லார் மேலையும் இருக்குமே அப்படிங்கிற ரீதியில குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதை ஒத்துக்கிறேன், அதையும் ஒத்துக்கிறேன். ஏன்னா அதையும் ஒத்துக்கிறேன். அதாவது இன்னும் செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டப்பட்டவர் தான், குற்றவாளி இல்லை. ஆனால் அவர் அவர் நீடிக்கிறதுல இல்லைங்கிறது சட்டப்படி கோர்ட் சொல்லியிருக்குது. ஆனா மக்கள், அதாவது ஒரு அமைச்சர்ங்கிறவர் மக்கள் பிரதிநிதி, மக்களுக்காக சேவை செய்பவர். மக்கள் அவர் அமைச்சரா இருக்கலாம்னு ஒழிய இதே கோர்ட் அவர் நிர்வாகம் ஜெயில இருந்தே செய்யலாம்னு சொல்ல முடியுமா? சொல்லுமா? நான் கேட்கிறேன். அவர் அமைச்சராக நீடிக்கலாம், சிறையில் இருந்தாலும் அவர் அமைச்சராக நீடிக்கலாம். இப்ப இதே ரெண்டு கோர்ட்டு அவர் சிறைச்சாலை இருந்துகிட்டே தன்னுடைய போட்டியாக கவனிக்கலாம்னு சொல்லுவாங்களா? சொல்ல முடியுமா? அது சட்டத்துல இடம் இருக்கா? அதான் மாரல் கிரவுண்ட். மாரல்னா ஒரு நமக்குன்னு ஒரு இது இருக்கு. மக்கள் பிரதிநிதியா இருக்கிறவங்க ஜெயில இருந்துகிட்டு அரசு சம்பளத்தை வாங்கிக்கிட்டு அமைச்சர் பெயரோட இருக்கிறது, செயல்படாத நிர்வாகம் செய்யாத ஒரு அமைச்சர் நீடிக்கிறது தார்மீகமா அல்லது மாரல் கிரவுண்ட்ல சரியா இருக்குமாங்கிறதா சட்ட ரீதியான விஷயத்தை விட தீர்ப்போ உயர் நீதிமன்றம் சொன்ன தீர்ப்போ அதெல்லாம் நான் குற்றம் சொல்லல, குற்றம் கண்டுபிடிக்கல, அது சட்டப்படி சரி. ஆனால் மாரல் கிரவுண்டுக்கு வரும்போது இவங்களாகவே பொறுப்பேற்று பதவி விலகி இருக்க வேண்டும் அல்லது முதலமைச்சர் அவரை பதவியிலிருந்து நீக்கி இருக்க வேண்டும். அதுதான் சரியான மக்களுக்கு நாம செய்யற ஒரு தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லிக்கிற ஒரு அரசு அல்லது ஒரு முதலமைச்சர் தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லிக்கிறதா இருக்க முடிய சட்டத்தை வச்சுக்கிட்டு எப்படி வேணாலும் இருக்கலாம் சொன்னா மக்கள் நிச்சயமா எள்ளி நகையாடுவார்கள். அதுதான் என்னுடைய நன்றி திரு செம்மலை. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு. செந்தில் பாலாஜி அமைச்சராக நீடிக்க தடை இல்லை என்று உச்ச நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. இனி அடுத்தடுத்து அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வழக்குகளில் என்ன விதமான தீர்ப்புகள் வரப்போகிறது, அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இனி